அபிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி ராகவ் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து விழுந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராகவ் கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அடுத்து ராகவ் வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்து கிடக்கிறாரு, நல்லா குடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. என்னாச்சு இவருக்கு, இப்போல்லாம் வந்து குடிச்சு விட்டு விழமாட்டாரு, இவர் குடிச்சிட்டு விட ஆளை கல்லாது, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து குழப்பம் அடைகிறாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கூட்டிகிட்டு வராங்க அபி. அப்போ ராகவ் வந்து அப்படியே குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அபி மேலே அப்படியே வந்து சாஞ்சு அப்படியே வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து தட்டி கொடுத்து என்ன பண்ணுறாங்க, மடியில் சாய்ச்சி படுக்க வச்சுக்கிறாங்க. என்னாச்சு இவருக்கு இந்த அளவு வந்து மோசமாகிட்டாரு, இவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும், ஒன்றும் புரியல, எதுக்காக இப்படி குடித்தாரு, என்ன பிரச்சனை இவருக்கு அப்படின்னோடனே மதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. என்னது மதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன் மது என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அடுத்த வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் ராகவ் வந்து உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அபி. நல்ல காலம் யாரும் பார்க்கல, பார்த்தா என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. உடனே போக பார்க்குறாங்க. அப்போ வந்து மது என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. நீ போ இங்கேருந்து, நீ தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. மது என்னை விட்டு போயிடாத அப்படின்றாரு. மதுவா அப்படின்னா யார், மதுன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி உயிரை வச்சுருக்காரு மது மேலே, அப்போ மது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அடைகிறாங்க. சரி இவரை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராக்கி பாய்க்குள்ளே இந்தளவு வந்து யாரும் இருக்காங்களா, இந்தளவு நேசிச்சிருக்காரா, அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டைரி கிடைக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. அந்த டைரியை எடுக்கிறாங்க. அதில் ஃபுல்லாக ராகவ் வந்து அவரோட காதலை வந்து எழுதியிருக்காரு. முதல்ல வந்து அந்த மதுவை பார்த்தது, அப்புறம் அவங்கக்கிட்ட பழகினது, அதுக்கப்புறம் மனசை பறி கொடுத்தது, 2 பேருமே லவ் பண்ணது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. அதெல்லாம் படிக்க அபிக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ அளவுக்கு ஒரு பொண்ணு ஆழமாக நேசிச்சிருக்காரா இவர், ராக்கி பாய்க்குள்ளே இவ்வளோ பேருக்கு வந்து அன்பு இருக்கா, காதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து சரி எதுக்காக அவரும் இவங்களும் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வராங்க. இங்கே பாரு, நான் எங்கள் வீட்டில் போயிட்டு சம்மதம் கேட்டுட்டு வரேன், எங்கள் வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து சம்மதிக்கிற மாதிரி நான் பேசிவிட்டு உன்னை தேடி நான் வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக மீட் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. திடீர்னு ராகவுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. இந்த உலகத்தை விட்டுட்டு மது போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை மீளவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் பயங்கரமாக குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து விழுந்து கிடக்கிறது, தன்னை அறியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து ராகு வந்து பண்ணிகிட்ருக்காரு. ராகவால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுலேருந்து மீண்டு வரவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து அந்த டைரியில் இருக்குது. டைரியை வந்து முழுமையாக படித்த அபி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. பாவம் ராக்கி பாய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அதுலேருந்து மீண்டு வரதுக்கு இவ்வளோ வந்து இவர் ஒரு பொண்ணு நேசிச்சிருக்காரு, அந்த பொண்ணு அவங்கள விட்டு போயிட்டாங்க, அதனால தான் ராக்கி பாய் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாரா, அதனால தான் அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்கலையா, அதனால தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, இப்போ தான் எனக்கு புரிய வருது, சாரி ராக்கி பாய், இவ்வளோ நாள் நான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன், இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், அந்த மது மாதிரி உங்ககிட்ட நான் அன்பை வந்து காட்டுவேன், உங்களை பழையபடி நான் மாற்றுவேன், ஒரு அன்பான ஆளாக, ஒரு அரவணைப்பான ஆளாக உங்களை நான் மாற்றுவேன் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரை பார்த்து அப்படியே தலையை வந்து கோதி விடுறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மது வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த அபி தான் உங்களோட மது, அந்த மாதிரி உங்களை நான் மாற்றுவேன், கூடிய சீக்கிரம் பாருங்கள், இந்த மதுவை வந்து நீங்கள் மறந்துட்டு இந்த அபி தான் உங்களோட மது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் வாழ போகிறீங்க, அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்துட்ருக்காங்க. பாவம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்தோடனே வந்து ராகவ போய் பார்க்குறாங்க. என்னாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. பரவாயில்லன்றாங்க. ராகவக்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, இப்படி தான் என்கிட்ட வந்து நிற்க மாட்டியே அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிட்டிங்க, அப்புறம் நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், யாருக்கும் தெரியாமல் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமான்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து ராகவன் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவருக்கு தேவையான வந்து அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார் ராகவ். இது முடியுது.